இரண்டு மேயர்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா அடுத்தடுத்து பண்ணுறாங்க. தனிப்பட்ட காரணங்களுக்காக அவங்க சொன்னாலுமே அந்த மேயர்களுக்கு எதிராக அந்த ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே தொடர்ச்சியாக போர்க்கொடி தூக்கின்ற சூழலில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. திமுக கவுன்சிலர்ஸ் திமுக மேயர் ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பதாக திமுக கவுன்சிலர்ஸே பேட்டி கொடுத்தாங்க. வெளிப்படையாக ஓப்பனாக. இன்னொன்று அந்த வருத்தம் வந்து அவர் ஊழல் பண்ணுறாருன்னு வரல, இவங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு வந்தது. நாங்கள் சொன்னதை கேட்க மாட்டேன்றாரு. ஸோ ஊழலில் பங்கு கொடுக்கலாம். இப்போ உள்ளாட்சிகளில் ஊழல் புழுத்து நெளிகிறது, மலிந்து கிடக்கிறது, வெள்ளமாக லஞ்சம் ஓடுது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அரசு நிர்வாகத்தில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்று தான் அர்த்தம். இத்தனைக்கு இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மேயராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு இல்லையா? அவருக்கு இது எல்லாமே தெரியும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? எதற்காக இந்த ரெண்டு மேயர்களும் ராஜினாமா செய்தார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு மேயரும் தொடர்ந்து இருந்தால் ஒன்றும் பெருசாக திமுக அரசுக்கோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாநகராட்சிகளுக்கோ எந்த ஆபத்தும் வந்திருக்காது. ஏன்னா மீடியா பேசினா தான் ஆபத்து, எதிர்கட்சி பேசினா தான் ஆபத்து. ரெண்டு பேரும் திமுக கிட்ட கைக்கு அடக்கமாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் நான் வரேன். அப்போ அதை மீறி அவர்கள் ராஜினாமா செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறார்களா? கோயம்புத்தூரில் ராஜினாமா பண்ணவங்க செந்தில் பாலாஜியோட சாய்ஸ் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் போகாமல் இங்கே இருந்தார்னா இந்த ராஜினாமா நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு திமுகவுக்குள் சிதைய ஆரம்பித்திருக்கிறதா, சரிய ஆரம்பித்திருக்கிறதா, ஓரங்கட்டப்படுகிறாரா செந்தில் பாலாஜி என்ற சந்தேகம் தான் வருகிறது. கோயம்புத்தூரில் எம்பி வந்து தேர்ந்தெடுத்தது செந்தில் பாலாஜி தான். சிறைக்குள்ளேருந்தே வந்து அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணது அவர் தான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஆர்எஸ் பாரதி அவர்கள் நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து இப்படியே பேசணும். நிச்சயமாக ஆர்எஸ் பாரதி தொடர்ந்து இப்படியே பேசணும். 2026 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அவர் தினமும் இப்படி பேசணும். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து 26 திமுகவின் அமோகமான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இரண்டு மேயர்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா அடுத்தடுத்து பண்ணுறாங்க. தனிப்பட்ட காரணங்களுக்காக அவங்க சொன்னாலுமே அந்த மேயர்களுக்கு எதிராக அந்த ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே தொடர்ச்சியாக போர்க்கொடி தூக்கின்ற சூழலில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது சார்? இது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே நெருப்புத்த நெருப்பாக இருந்த பிரச்சனை தான். குறிப்பாக திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநகராட்சி நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர்ஸ் வெளிப்படையாகவே மீடியாவுக்கு பேட்டிலாம் கொடுத்தாங்க. திமுக கவுன்சிலர்ஸு திமுக மேயர், அவர் பேர் என்ன, சரவணன், அவர் ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பதாக திமுக கவுன்சிலர்ஸே பேட்டி கொடுத்தாங்க. வெளிப்படையாக ஓப்பனாக. இன்னொன்று வந்து எங்களை கண்டுக்க மாட்டேன்றாரு. அதாவது எங்களுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, தங்களுடைய சொந்த மேயர் ஊழலில் மூழ்கி முத்தெடுப்பதாக சொன்னாங்க. இன்னொன்று, அந்த வருத்தம் வந்து அவர் ஊழல் பண்ணுறாருன்னு வரல, இவங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு வந்தது. நாங்கள் சொன்னதை கேட்க மாட்டேன்றாரு. ஸோ ஊழலில் பங்கு கொடுக்கலன்னு. ஸோ டபுள் க்ளோரி இந்த கவர்மெண்ட்டுக்கு. அது தங்களுடைய சொந்த கட்சியை சார்ந்த மேயர் ஊழல் செய்கிறார் என்று சொல்லுவது அது ஒரு சாதனை. ரெண்டாவது சாதனை, அது முதல் சாதனையை விட ரெண்டாவது பெரிய சாதனை, எங்களுக்கு வந்து அதில் ஷேர் இல்லைன்னு வெளிப்படையாகவே நடந்தது. அப்புறம் தலைமையின் தலையிட்டால் இங்கேருந்து 2-3 மந்திரிங்க எல்லாம் போனாங்க. தங்கந்த நர்ஸு, KKSR, இந்த மாதிரி மந்திரிங்கெல்லாம் போய் அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. அமைதியாக இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு சட்டசபையும் முடிஞ்சோடனே அங்கே வெடிச்சிடுச்சு. அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க. தலைமை சொல்லி தான் ராஜினாமா பண்ணாருன்றாங்க. ரெண்டாவது கேட்டகரி கேஸ் வந்து கோயம்புத்தூர். அங்கே இருக்க அந்த லேடி, அவங்க பேர் கல்பனா. அந்த அம்மா வந்து செந்தில் பாலாஜியோட சாய்ஸு மேயரா. அந்த அம்மாவுக்கு விவரமே தெரியலன்றாங்க. சொல்கிறது பூரா திமுக கவுன்சிலருங்க. மாநகராட்சி கூட்டத்திலே அந்த அம்மா அது இஷ்டத்துக்கு பேசுவாங்க அவங்க அப்படின்றாங்க. இதே சார்ஜ் தான் அங்கேயும். அதாவது நாங்கள் சொல்கிற வேலையை அவங்க செய்யறதில்ல. தட் இஸ், எங்களுக்கு கமிஷன் வரணும்னு நாங்கள் கொடுக்குற வேலையை அவங்க செய்யறதில்ல. அதனால் கமிஷன் எங்களுக்கு வரமாட்டேங்குது. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, கமிஷன் அவங்களுக்கு போயிடுது. அகைன் நெல்லை மாநகராட்சி இஷ்யூ தான் கோவையிலையும். ரெண்டு விஷயம். ஒன்று, மேயர் வந்து ஊழல் செய்கிறார். ஆனால் எங்களுடைய கோபம் அவர் ஊழல் செய்கிறார் என்பதல்ல, எங்களுக்கு வர வேண்டியதே அவர் தடுக்கிறார். இது ஓப்பனாக இதெல்லாம் நடக்குது. இது ஜெயலலிதா பீரியடில் நடந்திருந்துன்னா, எடப்பாடி பீரியடில் நடந்திருந்துன்னா, பிரதான எதிர்கட்சியான திமுக இதை மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு போய் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். எதுக்கு? ஆளும் கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களே, ஆளும் கட்சியோட மேயர் சம்பந்தப்பட்ட முக்கியமான மாநகராட்சிகளில் ஊழலில் புழுத்து நெளிந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக ஊடகங்களுக்கு பேட்டியாக கொடுத்த போதிலும், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களுக்கு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கலைன்றது எவ்வளோ பெரிய இஷ்யூ.
அதைத்தான் சொல்கிறேன். எடப்பாடி பிரிவிலையோ ஜெயலலிதா பிரிவிலையோ நடந்திருந்ததுன்னா இன்றைக்கி தெரு தெருவாக திமுக அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போய் என்றைக்கும் வந்து அவங்கள ராஜினாமா பண்ணுற லெவலுக்கு கவுகர் லெவலுக்கு போயிருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டு மீடியா கோடி மீடியாவாக இருக்கிறது மாதிரி டெல்லியில் எப்படி மோடி காலடியில் விழுந்து கிடக்குதோ அங்கே அதே மாதிரி இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறதால எது மேலேயோ மழை பெய்து எதுவோ எப்படியோ இருக்குன்ற மாதிரி மீடியா இருக்கிறதாலையும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பிஜேபியோ குறிப்பாக ஏடிஎம்கேவோ இல்லாத காரணத்தாலையும் திமுகவோ மேயர்களுடைய அந்த கவுன்சிலருடைய அட்டகாசம் என்பது வெளிப்படையாக ஓப்பனாக நடந்தது. பார்லிமெண்ட்டில் 40 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நிலைமை இன்னும் மோசமாக போகுதுன்னொன்னா வேறு வழி இல்லாமல் தலைமையின் வலியுறுத்தலின் பேரில் 2 பேரும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இப்போ சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா அடுத்து கவுன்சிலர்ஸ் தான் வந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும். முந்திலாம் டைரக்ட் மேயர் எலெக்ஷன் இது. இப்போ அதனால் அந்த பிரச்சனை இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் அவர்கள் ஒன்று கூடி அடுத்த மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா பொலிட்டிக்கல் மெசேஜ் எந்த காரணத்துக்காக அவங்க ராஜினாமா பண்ணாங்க. அவங்க சொல்கிற காரணம் குடும்ப சூழ்நிலை, உடல்நிலை, வழக்கமான டைலாக் இது. ஆனால் கடந்த 1 வருஷமாக அவர்கள் மீது சொந்த கட்சிக்காரர்களே சொந்த கவுன்சிலர்களே வைத்த குற்றச்சாட்டின் பின்புலத்தில் பார்க்கும் பொழுது உண்மை என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் ஊழல் வந்து அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதற்கு எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வெளியிடக்கூடிய செய்திகளும் ஆதாரங்களாக கொள்ளப்பட வேண்டியவையே அல்ல. ஏன்னா எதிர்க்கட்சிகளை பெரிய அளவில் அப்படி அரசை ஒழுக்கிற மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் வைக்கல. மீடியா மொத்தமாக திமுக காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்குது. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆளும் திமுகவின் கவுன்சிலர்களே கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநகராட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை கோடிட்டு காட்டு கொண்டிருக்கிறது, எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 2 பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இந்த தொடருன்றாங்க. காஞ்சிபுரத்துலேயும் இதே சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு. அப்போ இது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை, உள்ளாட்சிகளில் ஊழல் புழுத்து நெளியுது. உள்ளாட்சிகளில் ஊழல் வந்து தலைவிரித்து ஆடுகிறதுனா அரசியல் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்ற அர்த்தம். ஏன்னா நம்முடைய அமைப்பில் வந்து 3 லேயர் நம்ம சொல்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்றம், நாடாளுமன்றம். இதில் நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடியது கவுன்சிலர்ஸ் தான். எம்எல்ஏவை நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பீங்க. எம்பிங்களை அந்த பாக்கியம் கூட உங்களுக்கு எம்பிங்களை பார்க்குறது கிடையாது. எந்த எம்பியும் தொகுதிக்கு போகிறதும் கிடையாது. மக்களோட நேரடியாக எந்த எம்பிக்கும் தொடர்பும் கிடையாது. எம்எல்ஏஸும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் இருந்ததுன்னா 2 பேரும் சந்திச்சுக்கலாம், அவ்வளோதான். கவுன்சிலருங்களை தான் நம்ம நேரடியாக பார்க்குறோம். இப்போ உள்ளாட்சிகளில் ஊழல் புழுத்து நெளிகிறது, மலிந்து கிடக்கிறது, வெள்ளமாக லஞ்சம் ஓடுது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அரசு நிர்வாகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று தான் அர்த்தம். இத்தனைக்கு இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மேயராக இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு இல்லையா? அவருக்கு இது எல்லாமே தெரியும் இல்லையா? என்ன அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? எதற்காக இந்த 2 மேயர்களும் ராஜினாமா செய்தார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்பது எல்லாருக்குமே தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். கடந்த காலங்களில் இது மாதிரி மேயர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சில தருணங்களில், அது செய்யாமல் போன பல தருணங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் எங்கிருந்து வரும் என்றால் எதிர்க்கட்சிகளிடமிருந்து வரும் அல்லது மீடியா கிட்டேருந்து வரும். இன்றைக்கி மீடியா சுத்தமாக கொலாப்ஸ். என்டையர் தமிழ்நாடு மீடியா இஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த தமிழ்நாடு மீடியா. நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன், சோஷியல் மீடியா வச்சுங்க 90%க்கு மேலே, ஓவர் 90% திமுக காலடியில் உட்காந்துருக்குது. அதாவது மகாத்மா காந்தியோட 3 பிடிச்ச குரங்கு பொம்மை இருக்குல்ல, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியாவோட நிலைமை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சார்ஜஸ் எல்லாம் ரூலிங் பார்ட்டிலேருந்து வருது. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம், லட்டு மாதிரி விஷயம். அந்த காலத்தில் ஊழலெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க, இல்லை மீடியா மோப்பம் முடிச்சுட்டு போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி கண்டுபிடிக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. அவனே லட்டு மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுக்குறான் ஆளுங்கட்சியை. மீடியா தொட மறுக்குது, எதிர்க்கட்சியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. இன்றைக்கி இந்த 2 மேயரும் தொடர்ந்து இருந்தால் ஒன்றும் பெருசாக திமுக அரசுக்கோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாநகராட்சிகளுக்கோ எந்த ஆபத்தும் வந்திருக்காது. ஏன்னா மீடியா பேசினா தான் ஆபத்து, எதிர்க்கட்சி பேசினா தான் ஆபத்து. 2 பேரும் திமுக கிட்ட கைக்கு அடக்கமாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. அதுதான் நான் வரேன். அப்போ அதை மீறி அவர்கள் ராஜினாமா செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா எவ்வளோ தூரம் உள்ள ஊழலும் உட்கட்சி பூசலும் தலைவிரிச்சு ஆடி இருக்கணும். இப்போ உங்களோட தேர்வு தவறான தேர்வுன்னு சொல்கிறீங்களா? ஆப்வியஸ்லி இதை நான் சொல்லலைங்க. அவங்க எதற்காக முதலில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எதற்காக இன்று இவர்கள் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார்கள்? பதவி காலத்திற்கு முன்பு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ முதலமைச்சரோ மேயரோ ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் அது வெரி சீரியஸ் இஷ்யூ. நான் தான் கேட்குறேன், இது ஏடிஎம்கே பீரியடில் நடந்திருந்ததுன்னா இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 2 பிரதான மாநகராட்சி ஒரு காலகட்டத்தில் தேர்தலே நடத்தல இல்லையா? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பிரதான 2 மாநகராட்சிகளோட மேயர் ராஜினாமா செய்திருந்தால் அதை திமுக எவ்வளோ தூரம் பிடிச்சு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். செய்யணும், அதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. மிக சிறப்பாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்டது திமுக.
ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும்போது துரதிர்ஷ்டவசமாக செயல்பாடுகள் படுமோசமாக இருக்கின்றன. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் செயல்படலை, எதிர்கட்சியாக இருக்கும்போது சுத்தமாக அதை விட செயல்படவே இல்லை. மீடியா டோட்டல் கொலாப்ஸ். இதில் 2 மேயர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எத்தனை தொலைக்காட்சிகளை விவாதித்தாங்க? 12 தொலைக்காட்சிகளே விவாதங்கள் நடக்குது. இந்த செய்தி வந்து 3 நாள் ஆகுது. 2 இரவுகள் ஓடி இருக்கின்றன. இரவு 7லேருந்து 9 வரைக்கும். எத்தனை ப்ராமினன்ட் டெலிவிஷன்ஸ், எத்தனை சேனல்ஸ் இதை விவாதத்துக்கு எடுத்தன? 2 மேயர் ஏன் ராஜினாமா பண்ணான்? என்ன காரணம்? இத்தனைக்கும் பெரிய அளவில் எதிர்கட்சிகளும் மீடியாவை குரல் கொடுக்கல. உங்களை சேலஞ்சு பண்ண இன்றைக்கி ஆளே இல்லை. கண்ணுக்கட்டு தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னால் தான் இன்றைக்கி ஸ்டாலினுக்கும் அதிர்ஷ்டமாக வந்து வாய்த்திருக்குது. உண்மையிலே ஸ்டாலின் ஒரு அதிர்ஷ்டமான முதலமைச்சர். எம்ஜிஆருக்கு மிக வலுவான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. ஜெயலலிதாவுக்கு மிக வலுவான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. எடப்பாடிக்கு மிக வலுவான எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. அன்றைய கலைஞருக்கு ஓரளவு வலுவான எதிர்க்கட்சியாக ஜெயலலிதா இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு அவர் கிஞ்சித்தும் கவலைப்பட வேண்டிய அளவுக்கு அவருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம எதிர்க்கட்சிகள் டோட்டலாக அமைதியாக இருக்கின்றன. மீடியா கலைஞர் பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் வீறுகொண்டு எழுந்த மீடியா இன்றைக்கி பொட்டி பாம்பா ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்குது, திமுக காலடியில் உட்கார்ந்துருக்கிறது. இது ஒரு உண்மையிலேயே வந்து எந்த ஆட்சியாளர்களுக்கும் இல்லாத ஒரு 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 வரப்பிரசாதம், ஒரு அதிர்ஷ்டம். இல்லை வரப்பிரசாதம் சொல்கிறீங்க, ஆனால் அடுத்த தேர்தலில் இது அவருக்கே சிக்கலாகும் இல்லையா? அதான் வித்தின் கோட் வரப்பிரசாதம் வித்தின் கோட் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஸ்டாலின் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. ஏனெனில் எதிர்க்கட்சிகள் சுத்தமாக இல்லை, கண்ணுக்கட்டை தூரம் வரை அவருக்கு எதிரிகள் இல்லை. மீடியா மொத்தமாக திமுக காலடியில் அமர்ந்திருக்கிறது. இடிப்பாறை இல்லை ஏமராமணன், கெடுப்பாறை இல்லானும் கெடும். அடுத்த எலெக்ஷனில் காட்டும். ஆனால் அதுக்கு நடுப்புற இடைப்பட்ட 2 ஆண்டு காலத்தில் நடக்கக்கூடிய சீர்குலைவுகளுக்கு யார் பொறுப்பு? நான் கேட்குறது என்ன, 2 மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கான், பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்படுற காரணம் உடல்நிலை சரியில்லை, குடும்ப அரசியல், குடும்ப சூழ்நிலை. ஆனால் இந்த மேயர்ஸ் மேலே சொந்த திமுக காரணம் எவ்வளோ சார்ஜஸை வச்சான்றது பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு எடுக்கல, ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு எடுக்கல. அப்போ இதுதான் தமிழ்நாட்டோட சிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்ஸ்டன் டிசரேலின்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருந்தான் அமெரிக்காவில் நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், ஒரு நாட்டில் ஜனநாயகம் வலுவாக இருக்கணும்னா ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து. அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலைமை. எடப்பாடி பீரியடில் எவ்வளோ வலுவான வீறு கொண்டு எழுந்த திமுக பிரமாதமான எதிர்க்கட்சியாக இருந்ததுங்க. கவர்னர் போய் பன்வாரிலால் புரோஹித் போய் ஒரு மாவட்டத்தில் ஆய்வு செய்கிறாருன்னா ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அங்கே இறங்கி போராடுவாங்க. ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி அமைதியாக இருக்கும். அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அப்புறமா எதிர்கட்சிகள் செயல்பட்டு தானே இருக்காங்க. இதே எதிர்கட்சியாக திமுக அண்ணாமலை அவர்கள் நாள்தோறும் வந்து ஏதாவது ஒரு திமுக மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லேயே எடப்பாடி சிஎம்மாவும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தது தான் நிலைமை வேறு. ஓகே, ஒரு பொள்ளாச்சி இன்சிடென்ட்டு, ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஒரு ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்து, இதிலெல்லாம் வந்து திமுகவோட செயல்பாடுகள் எவ்வளோ தூரம் வந்து ஆக்ரோஷமாக இருந்தது. அரசாங்கத்தை தூங்க விடலை, அவங்க நிலைகோலையாக வச்சாங்கல்ல. அதில் 4 பங்கு கூட இல்லையாங்க இன்றைக்கி எதிர்கட்சிகளும் மீடியாவும் பண்ணுற வேலை. எடப்பாடி பீரியட்லேயும் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருந்தது, திமுக பீரியட்லேயும் தமிழ்நாடு மீடியா திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் கேட்குறது தான், 2 மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கான், எத்தனை மீடியா அதை விவாதத்துக்கு எடுத்தது? மறுபடியும் ஏடிஎம்கேவோட உட்கட்சி பிரச்சனையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அது ஒரு தேர்தல், அதுக்கு ஒரு விவாதம். 25 வருஷமாக எவன் ஆளுங்கட்சி அவன் தான் ஜெயிக்க போகிறான். அது ஒரு கேலி கூத்து, மற்றும் ஒரு கேலி கூத்து அரங்கேற போகுது. அதை விவாதத்துக்கு எடுக்கிறாங்களே கூட இதே அவன் எடுத்தான் விவாதத்துக்கு. ஆகவே இந்த சூழல் வந்து ஆட்சியாளர்களுக்கே ரொம்பவும் ஆபத்தாக தான் போய் முடியும். ஏன்னா 26 எலெக்ஷனில் போகும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தேனும் பாலும் ஓடுதுன்னு. இல்லை, நிலைமை கீழே ரொம்ப மோசமாக இருக்குது. அது 40 ஜெயிச்சோன்னா நீங்கள் வந்து அது மாநில அரசுக்கான அங்கீகாரம் நினைக்கிறீங்க. இல்லை, இது மோடி வேணுமா வேணாமான்னு விழுந்த ஓட்டு. எல்லா சேனலுமே வந்து இந்த விவாதத்தில் எடுத்துக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? திமுகவுக்கு அதிகாரப்பூர்வமான சேனல் நான் எப்படி சொல்கிறேன், மீடியா தான் பர்மனெண்ட் அப்போசிஷன். அதை இன்றைக்கி பண்ணலை. மற்ற பார்த்திங்கன்னா மற்றவங்க அத்தனை பேர் இப்போ நீங்கள் சொன்ன சில தனியார்கள்லாம் அவங்களுக்கு வேறு வர்த்தக நலன்கள் இருக்கின்றன. ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. அவனுக்கு வர்த்தக நலன் இருந்தாலும் பேசிக் கான்செப்ட் அவன் கைவிடுறது இல்லைங்க. அதை அப்படியே தான் அவன் கடைப்பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே தான் அந்த போக்கு இன்றைக்கி தலைவிரித்து ஆடுது. நீங்கள் 2 மேயரை வந்து ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து ஜனநாயகத்தின் அடிநாதம். எத்தனை பேர் விவாதத்துக்கு இந்த விவாதத்தை பற்றி பேசுகிறோன்னா அது பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுது. எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய ஆளும் கட்சியோட கட்டுப்பாட்டில், ஆளுகைக்கு கீழே இரும்பு கட்டுப்பாட்டுகளில் மீடியா இருக்குன்றதுக்கு இவையெல்லாம் சரியான உதாரணங்கள். இத்தனைக்கும் இப்படிலாம் பண்ணுறதால
இந்த தனியார் தொலைக்காட்சிகளுக்கு ஒரு அடிப்படை அறிவு இல்லை. என்னென்னா இன்றைக்கி வந்து டெலிவிஷனோட காலகட்டம் முடிஞ்சு போச்சு. த எரா ஆஃப் டெலிவிஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். மக்கள் ஒரு செய்திகளுக்கு டெலிவிஷனை நம்புறதில்லை, சோஷியல் மீடியாவை நம்புகிறான், பிரிண்ட்டை நம்புகிறான். இன்னமும் பிரிண்ட்டுக்கான மரியாதை இருக்குது, சோஷியல் மீடியாவோட மரியாதை புது மரியாதை. டெலிவிஷனோட ரோல் முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம ஆளும் கட்சிக்கு வெண்சாம்பரம் வீசுறதால நம்முடைய மரியாதை இன்னமும் காற்றுல பறக்குன்றதை பற்றின கவலையோ அறிவோ கூட இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இவர்களுடைய வேறு வர்த்தக நலன்கள் முக்கியம். ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சன் டிவியையோ தந்தியையோ பார்த்து நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்ட காலம் மலையேறி 10 ஆண்டுகள் ஆகிறது. நமக்கு தெரிஞ்ச செய்தியை தான் இவனுங்க புது விதமாக உருட்டுறானுங்க நம்மக்கிட்ட. ஆனாலும் வந்து அதை பற்றி கவலை இல்லாமல் இவர்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு சொரிஞ்சு விடுற மாதிரியான நியூஸை போடுறானுங்கன்னா இவங்க மக்களை எவ்வளோ கிள்ளிக்கிறியான்னு நினைக்கிறானுங்க. அவ்வளோ பேர் சாவறான் கள்ளக்குறிச்சியில் மதியானம் 12 மணிக்கு மேலே. அப்போ தான் அது பிக்கப்பே ஆகுது உங்களுக்கு. ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு தெருவிலையும் அவலக்குரல்கள் ஓலக்குரல்கள் விண்ணை கிழிக்கின்றன. கண்ணு முன்னால் பார்க்குறவன் ரிப்போர்ட்டர் பம்முறான். அப்புறம் சில சோஷியல் மீடியா, இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் மினிட்டில் வந்து ஷபீர் அவங்கெல்லாம் போய் வந்து கம்ப்ளீட்டாக லைவ் பண்ண பிறகு தான் மற்றவங்களுக்கு பொங்கி வருது. ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு சின்ன டீமும் பண்ணக்கூடிய வேலையை பார்த்து தான் சில லட்சம் கோடிக்கு அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு வந்து முதுகெலும்பு நிமிருகிறது. அப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ரொம்ப அவலமான ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூரில் ராஜினாமா பண்ணவங்க செந்தில் பாலாஜியோட சாய்ஸ் தான். செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 1 வருஷமாக சிறையில் தான் இருக்கார், அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் போகாமல் இங்கே இருந்தார்னா இந்த ராஜினாமா நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடந்திருக்காது, வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த அம்மா செந்தில் பாலாஜியோட சாய்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு திமுகவுக்குள் சிதைய ஆரம்பித்திருக்கிறதா, சரிய ஆரம்பித்திருக்கிறதா, ஓரங்கட்டப்படுகிறாரா செந்தில் பாலாஜி என்ற சந்தேகம் தான் வருகிறது. பட் அந்த அம்மா மேலே நிறைய சார்ஜஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக சார்ஜஸ் இருக்குது. அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, மறுபடியும் சொல்கிறேன், இந்த சார்ஜஸ் எல்லாம் திமுக காரர்களே முன்வைக்கிற சார்ஜஸ். எவ்வளோ அயோக்கியத்தனங்க திமுக காரர்களே முன்வைக்கிறாங்க. அதை எதிர்கட்சிகளாலையும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியல, மற்றவர்களாலையும் அதை பெருசாக கொண்டு போக முடியலன்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அது வந்து. அப்போ என்ன சுச்சுவேஷன் இங்கே டெவலப் ஆகிருக்கு? டெமோக்ரஸி, எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. நோ, மீடியா இஸ் தி பர்மனெண்ட் அப்போசிஷன் மீடியா தான். ஸ்டேட்டை எதிர்க்கிறது கவர்மெண்ட், ஆன்டி கவர்மெண்ட் தான் மீடியாவோட ஸ்டாண்ட். அந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு இருந்தது, இன்றைக்கி அப்படியே இருக்குது. ஆகவே இது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க மிக கடுமையான நெருக்கடிகளை இது எடுத்து காட்டுது. இந்த 40 ஜெயிச்சிட்டாங்கன்றதில் இருமாப்பில் அவர்கள் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம். 26 ரிசல்ட் வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ரெசிக்னேஷன்ஸ் வந்து இட்ஸ் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஒரு காரணத்தாலே திமுக தோற்றுரும் 26 அப்படி நான் சொல்லலை. பட் இவையெல்லாம் மிக கடுமையான நெருக்கடிகள். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அது திமுகவுக்கு தான் நஷ்டம். இப்போ செந்தில் பாலாஜி ஓரங்கட்டப்படுறாரா அப்படிங்கிறது கல்பனா ராஜினாமா மூலம் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்க இல்லையா? எஸ். ஆனால் வந்து கோயம்புத்தூரில் எம்பி வந்து தேர்ந்தெடுத்தது செந்தில் பாலாஜி தான். சிறைக்குள்ளேருந்தே வந்து அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணது அவர் தான் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சது இல்லையா? 2 மாதங்கள் மாறி அப்படி தான் வரும். அவர் செந்தில் பாலாஜி மட்டுமே சூஸ் பண்ணாரா அல்லது அவருக்கும் அதில் ரோல் இருந்ததா நமக்கு தெரியல. ஜெயிச்சிட்டாரு கணபதி ராஜகுமார். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இவரோட ஹாட் சாய்ஸ் அந்த அம்மா கல்பனா. அவர் ஏன் மாற்றப்பட்டார்? எல்லா மேலேருந்து இந்த சார்ஜ் வருது. அதாங்க இது ஜெயலலிதா பாணி. இஷ்டம் போல் மாற்றுறதும் இஷ்டம் போல் வைக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து எதற்காக நியமிக்கப்பட்டார்கள், எதற்காக மாற்றப்படுகிறார்கள். நீங்கள் டைரக்ட் மேயர் எலெக்ஷன் இருந்ததுன்னா கூட இவங்கெல்லாம் பயப்படுவாங்க, இப்படி மாற்ற மாட்டாங்க. இப்போ கவுன்சிலர்ஸே இல்லை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நாளைக்கு வேறு எவனா கொண்டு வந்து வச்சு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. டே 1லேருந்து ப்ராப்ளம் இந்த மாநகராட்சிங்க, எஸ்பெஷலி திருநெல்வேலியிலலாம் டே 1லேருந்து ப்ராப்ளம். அப்போ கீழே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பலமாக இல்லைன்னா அரசு பலமாக இருக்க முடியாது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனார் இல்லையா தேசப்பிதா மகாத்மா காந்தி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வலுவாக இருக்கணும்னு நம்ம சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்காலலாம் ஒரு இடத்துல வந்து லோக்கல் நியூக்ளியர் பிளான்ட்டை போடணுன்னா கூட வந்து லோக்கல் பஞ்சாயத்தோட பர்மிஷன் வேணும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த அதிகாரமும் ஒன்றும் கிடையாது. இதில் 2 மேயரை நீங்கள் மாற்றுறீங்கன்னா இட்ஸ் சீரியஸ். இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ் அவர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்த்தா இதே எல்லா ஆட்சியாளர்களுக்கும் வந்து இருமாப்பு வந்துடும் போல் இருக்குது. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 40 ஜெயித்த பிறகு இன்னமும் அவர்களுடைய அந்த பதவி மீதான அவர்களுடைய அந்த பிடிப்பு என்பது ரொம்ப அதிகமாக மாறி இருக்கிறது. ஜனநாயகத்துக்கு இது நல்லதல்ல. ஒரு புறம் மேயர்கள் ராஜினாமா, இன்னொரு புறம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நாய் கூட BA பட்டம் வாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே வந்து திராவிட இயக்கம் போட்டு பிச்சைன்னு சொன்னது சர்ச்சையானது. மறுபடியும் அதே ரீதியில் பேசியிருக்காரு இல்லையா? தொடர்ச்சியாக அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, தொடர்ந்து இப்படியே பேசணும்.
நிச்சயமாக ஆர்எஸ் பாரதி தொடர்ந்து இப்படியே பேசணும். 2026 அசெம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அவர் தினம் இப்படி பேசணும். ரொம்ப நல்லா இருக்குது. இது 26 திமுகவின் அமோகமான வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் பரிமேல் அழகர் பொழிப்புரை ஆர்எஸ் பாரதி பேச்சுக்கு நாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கேள்வியே தவறு. அந்த பேச்சை பார்க்கக்கூடியவர்கள் என்ன மனநிலைக்கு வருவார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அதனால் நான் ஒரு வேண்டுகோளாக வைப்பது என்னென்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், கிட்டத்தட்ட 75 வயதுக்கு மேல் ஆகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். திமுகவில் நீண்ட காலம் பணியாற்றி இருக்கிறார். ஒரு வழக்கறிஞர், அமைப்பு செயலாளர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். நான் வைக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்து இதுபோல் நிறைய பேசணும், தினமும் பேசணும். குறிப்பாக 2026 எலெக்ஷன் வரைக்கும் அவர் தொடர்ந்து இப்படியே பேசணும். அது 26 திமுக 2வது முறை மிக அமோகமாக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கும். ஆர்எஸ் பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர் இப்படியே பேசணும்னு சொல்கிறீங்க. அதற்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருந்தார். அமெரிக்காவில் ஒரு நாய் பிஏ பட்டம் வாங்கினது தான் நான் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறார். சர்ச்சையாகவும் தெரிஞ்சே அவர் இப்படி பேசுகிறாரோ? அவருடைய பேச்சிலேயே எல்லாமே அடங்கி இருக்குது. நான் தான் சொன்னேன், சில பேச்சுக்களுக்கு நம்ம வியாக்கியானம் கொடுக்கறதோ, விளக்க உரை கேட்கிறதோ, பொழிப்புரையை கோரி பெறுவதோ அவசியமே இல்லாத ஒன்று. ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க கட்சி, தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 22-23 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, மத்தியில் செல்வாக்கு மிக்க 22 எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியோட ஒரு முக்கியஸ்தர் தொடர்ந்து இப்படி பேசுகிறாருன்னா, தட் இஸ் த மெசேஜ் இன் இட் செல்ஃப். ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு வார்த்தை கூட அதை நம்ம கண்டனம் தெரிவிக்கக்கூடாது. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அவர் தொடர்ந்து இப்படியே பேசணும். திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் மறுபடியும் 2வது முறையாக நான் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன். நண்பர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல பேச்சுக்களை 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும், இந்த ரன் அப் டு தி 26 அசெம்பிளி எலெக்ஷன்ஸ், ஆர்எஸ் பாரதி நிறைய இப்படி பேசணும். நிச்சயமாக அது திமுகவோட அமோகமான வெற்றிக்கு 2வது முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உதவும். நிறைவாக ஒரு கேள்வி. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கட்சியினரால் என்ன தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தார். இப்போ கள்ளக்குறிச்சி மரணங்கள், அது தொடர்ச்சியாக மேயர்கள் ராஜினாமா, இப்போ ஆர்எஸ் பாரதி பேச்சு, எப்படி சமாளிக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. ஆனால் கேள்வி கேட்ட இடம் தான் தவறு. நீங்கள் இந்த கேள்வியை முதலமைச்சரிடம் கேட்க வேண்டும். அகைன் இதுலேயும் பெரிய வியாகியானத்துக்கெல்லாம் இடமே இல்லை. அவர் சொன்னார், பதவியேற்று ஓராண்டு காலத்தில் முதலமைச்சர் சொன்னார், தூக்கமற்ற இரவுகளை கழித்து கொண்டிருக்கிறேன், காலையில் எந்திரிச்சா எந்த மந்திரி எந்த பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியலன்னார். அதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து நடக்குதில்லை. இவங்க மக்களை எவ்வளோ இழிவாக நினைக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக இவர்கள் மக்கள் மீது தொடுக்கக்கூடிய போர் இது. 4 சவுத்துக்குள்ளே நம்ம பேச தயங்குற வார்த்தையை பொதுவெளியில் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனால் பேச முடியுதுன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கு எந்த பொழிப்புரையும் தேவையில்லை. பேசுங்க சார், ஆர்எஸ் பாரதி சார், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 26 அசெம்பிளி வரைக்கும் நீங்கள் நிறைய இப்படி பேசணும். அது திமுகவுக்கு நிரம்ப நன்மைகளை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, தூக்கமற்ற இரவுகளை கழித்து கொண்டிருக்கிறேன்னு, அதையும் நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் பேச வேண்டும். உங்கள் கட்சிக்கு, திராவிட இயக்கத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெருத்த நன்மையாக அது அமையும். இது ஒரு பிரஜையின் குரல் வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோட நன்றி. நன்றி.